ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் ஒரு பிகினராக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நான் வந்து கொஞ்சம் க்ரோவான ஒரு பாப்புலரான ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும், அதே சமயம் கெட்ட கெட்ட கமெண்ட்ஸில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசக்கூடிய ஹேட் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாமா, இல்லைனா இக்னோர் பண்ணிடலாமா, இல்லைனா அந்த யூஸரை ஹைட் பண்ணிடலாமா நம்மளுடைய சேனலில் இதுக்கு அடுத்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து இந்த கமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சஜஷனாக எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஒரு வீடியோவில். எப்படி இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் டிராஃப்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து என்னனாலும் உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இதை ரிமூவ் பண்ணுறதாலையோ இல்லைனா ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுக்குறதாலையோ என்னுடைய சேனலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர நேரிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயப்படலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸு, அதாவது உங்களுடைய சேனலில் உங்களுடைய வீடியோஸை பார்த்து வரக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ரைட்ஸ் வந்து உண்டு. நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம், ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுக்கலாம், இல்லைனா அந்த சேனல் அந்த யூசர், அந்த பர்டிகுலர் யூசரை வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எதனாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த கமெண்ட்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஹேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பிடிக்காத மாதிரியான சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்லைக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல இந்த வீடியோவில், இந்த மாதிரி பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் ஒன்று உண்டு. அதுவே ரெண்டாவது கமெண்ட் வந்து இந்த பேடாக கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, அதுக்குன்னே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு குரூப்பே சுற்றும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நிறைய குரூப் வந்து நிறைய சேனல்ஸை டார்கெட் பண்ணி அவங்களா சும்மா ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கமெண்ட்ஸை மேக்ஸிமம் ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வர்ற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி கமெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி யூடியூப் டியூட்டோரியல் இன் தமிழ்னு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அது வந்து என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரிலன்னு சொன்னால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இக்னோர் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட யூசர் வந்து மறுபடியும் உங்களுடைய சேனலில் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னுடைய வீடியோ நான் போட்டாலே அந்த ஒரு யூசர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஹேட் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் வந்து என்னை பற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு யூசரை ஹைட் பண்ணி வச்சுருங்க. ஹைட் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா, கமெண்ட்க்கு மோர் ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட் பக்கத்துலேயே, அவங்களுடைய கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் திஸ் யூசர் ஃப்ரம் த சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரம் யுவர் சேனல்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் வந்து மறுபடியும் உங்களுடைய சேனலில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நபரால் மறுபடியும் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பாட்டுக்கு கிளியராக பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த ரிப்போர்ட் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இனிமேல் இந்த யூசர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பேமில் விழும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்து அப்ரூவ் கொடுக்குறதோ இல்லை அதை மறுபடியும் டெலிட் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர்ஸ், அதாவது ஒரு நல்ல கமெண்ட் வரையில அந்த மாதிரி எல்லாம் அந்த லைக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறது, தேங்க்யூன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது யூடியூப்பில் பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று, யூடியூப் பிகினராக இருக்கட்டும், யூடியூப்பில் பாப்புலரான கிரியேட்டர் கூட இப்போ வந்து யூடியூப்பை குவைட் பண்ணுற அளவுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறதுக்கு நான் சின்ன சின்ன வழிகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சிலர் வந்து சஜஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சஜஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி பண்ணுறேன்னு. இல்லைனா பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்ககிட்ட ரிப்ளை பண்ண வேண்டாம், ஒன்றுமே பேசாமல் அடுத்த இதுக்கு போயிருங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே அவங்ககிட்ட பேச தேவையில்லை. நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து அப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த
வீடியோவில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய சஜஷன் வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து சஜஷனாக சரி ரைட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம், இதை வந்து கரெக்டாக நம்ம திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோவில் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில நல்ல கமெண்ட்ஸு, அதாவது நம்மளை நெகட்டிவாக தாட், அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அந்த கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சஜஷனாக பரவாயில்லையே, நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரிப்ளை பண்ணனாலும் ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி சொல்லிக்கலாம் சிம்பிளாக. இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் 2 வகையும் நான் சொல்லிட்டேன். அதாவது ரொம்பவே பேட் கமெண்ட், இந்த டூப்ளிகேட் ஐடிலாம் வச்சு பண்ணக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பண்ணக்கூடியது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சஜஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்கணும், அவங்களுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கமெண்ட்டையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஏன்டா இந்த யூடியூப்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூடியூப் பிகினராக இருக்கட்டும், யூடியூப் கிரியேட்டராக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடலாங்கிற உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் சந்திப்போம். இந்த ஒரு வீடியோ எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து வேணும். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு எடுக்கிறது வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து டிம்மாக தெரியுது. பட் நான் வந்து கேஷுவலாக எடுக்கிறது அப்படிங்கிறது வரும்போது ரொம்பவே நார்மலாக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு கூட இருக்கும். ரெண்டில் எது பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ குவாலிட்டி. இதுதான் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது. இது அதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒன் சைடு வந்து கிளியர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால அந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது வந்து, மற்றபடி எல்லாத்தையுமே கரெக்டாக இப்படி தான் எடுத்து வைப்பேன். டோரை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பேன் எனி டைமும். சில நேரம் இப்படி வந்து திறந்து வைப்பேன். அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உங்கள்கிட்ட காட்டிடலாம்னு நினச்சேன். லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கைஸ், இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 குவாலிட்டியில் ஒரு வீடியோக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம்.